தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். நம்ம தமிழ்நாடு ஏதோ உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 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 வலியோடு தான் சொல்கிறேன். இது சுடுகாடு ஆகிடுச்சான்னு எனக்கு தெரில. உண்மையிலே இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து வெளில இறங்குறோன்னா திருப்பி வீட்டுக்கு வருவோமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, சரி ஏதோ லைக் நம்ம டெய்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நம்ம பேசிகிட்ருக்கோம். மக்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஒரு வீடியோ பேசிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதை எடுத்து நம்ம மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசுகிற நம்மளுக்கு இந்தளவு மிரட்டல் வருது, இந்தளவு அவன் கொலை மிரட்டல் விடுறான், நான் உன்னை செஞ்சுருவேங்கிறான், இன்னொருத்தான் ஆளுங்கட்சிக்காரன் அவன் மிரட்டுறான், இப்படின்னு இருக்கும்போது ரோட்டில் சாதாரண ஸ்டூடெண்ட் ரோட்டில் போகிற சாதாரண பெரியவரை ஏதோ அங்கே உட்கட்சியில் நடக்கிற பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இல்லை, ஓட ஓட வெட்டி விரட்டும் போது நாளைக்கு நம்மளுக்கெல்லாம் என்னடா இந்த உயிருக்கு மேலே ஒரு வேல்யூவே இல்லை, இந்த சட்டத்துக்கு மேலே ஒரு பயம் இல்லை அப்படின்னு வரும்போது நம்ம உயிரெல்லாம் எப்படி இவங்க மதிப்பாங்க? ஆக்சுவலாக என்னென்னா, உண்மையில் ஒரு ஒரு எனக்கே ஒரு பதட்டமாகவும் இருந்துச்சு, ஒரு பயமாகவும் இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், சாதாரண ரோட்டில் போகிற மக்களுக்கு இந்த நிலமைனா மக்களுக்காக பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு, என்ன ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, தைரியமாக நம்ம இறங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரோட்டில் போகிற ஒரு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ணிடுறானுங்க, அத்துமீறானுங்க. வெளில இறங்குறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை வெளில அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போன மாதம் கரெக்டாக 28ஆம் தேதியிலேருந்து எடுத்துக்கோங்க. அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு 26, 27லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதம் இந்த ஜனவரி இன்றைக்கி 22ஆம் தேதி ஆகிடுச்சு, 28ஆம் தேதி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு மாதம் 22 தான் ஆயிருக்கு, ஒரு மாதமும் கம்ப்ளீட் ஆகலை. ஒரு 4 செய்தியை மட்டும் சொல்கிறேன். கரெக்டாக 28ஆம் தேதி 29ஆம் தேதி திருத்தணியில் சூரஜுங்கிற அந்த ஒடிசாவை சார்ந்த அந்த பையனை வெட்டுறானுங்க. 2 பயலுங்க ஃபுல் போதையில் வெட்டுறானுங்க. அதுக்கு அடுத்த நாள் 29ஆம் தேதியில் அதே திருத்தணியில் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு இன்னொரு பெரியவரை போட்டு விரட்டி அடிக்கிறானுங்க. அதே திருத்தணியில் சொல்கிறேன். ஒரே நாள் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது 2 சம்பவமா? அதுக்கு அடுத்தது சென்னையில் வேளச்சேரியில் இப்போ 18ஆம் தேதி நைட்டு ஒரு 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 சொமோட்டோவோ ஸ்விக்கின்னு நினைக்கிறேன், டெலிவரி பண்ணுற ஒரு பையனை அந்தளவுக்கு கண்டந்துண்டமாக வெட்டுறானுங்க. அது ஒரு மனுஷனோட உடல் உறுப்பு, நம்மளை மாதிரி ஒரு உடம்பு, அவனோட உடம்பு, நம்மளை மாதிரி ஒரு கை, ஒரு 2 கால் அவனுக்கும் இருக்குது. அது இருந்தால் தான் அவனால் நடக்க முடியும். தன்னோட குடும்பத்துக்காக அவன் உழைக்கிறான். ஸ்விக்கி சொமாட்டானா ஏதோ சொகுசா செய்கிற வேலை கிடையாது. ஓடி இங்கே ஒரு வேலை வெட்டியும் ஒரு இதுவும் இல்லாதனால அவன் குடும்பத்துக்காக உழைக்கிறான். அவனை போய் இந்த நாய் இங்கே வெட்டுது. ஊர் மக்கள் இருந்தனால ஓடி வந்தனால தப்பிச்சாங்க. அந்த ஒரு சம்பவமா? இப்போ திருவள்ளூரில் இன்றைக்கி காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்தளவுக்கு வெட்டியிருக்கானுங்க. எல்லாம் பிள்ளைங்க எல்லாமே என்னென்னா இந்த போதை, எல்லாத்துக்கு பின்னாடியும் போதை. அதுக்கு முன்னே கோயம்புத்தூரில் ஒரு 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 நைட்டு ஒரு 7-8 மணி இருக்கும், ஓட விரட்டியிருக்காங்க. திருத்தணியில் 2, சென்னை வேளச்சேரியில் 1, அதை தாண்டி இப்போது கோயம்புத்தூரில் 1, 4, இங்கே திருவள்ளூரில் 1, 5. ஒரு மாதத்துக்குள்ள மட்டும் 5 சம்பவங்கள். அதாவது கேட்குறதுக்கு நாதி இல்லாதனால யாரும் பேசலையா, யாரும் அதுக்காக குரல் கொடுக்கலையா, யாரும் இது பண்ணலையாங்கிறது எனக்கு தெரில. இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரில. சைலண்டாக ஒரு நியூஸ் நடந்துச்சு. எந்த பையன் பேசினான்னு எனக்கு தெரில, எத்தனை பையனுங்க பேசினான்னு எனக்கு தெரில. ஆனால் நம்ம பேசினோம். அதில் உண்மையிலே மன திருப்தியாக இருக்குது. இடைநிலை ஆசிரியர்கள் இருந்தாங்கல்ல, எதுக்கு போராடினாங்க? சொகுசு வாழ்க்கைக்காகவா? கிடையாது. என் வேலையை பெர்மனன்ட் பண்ணி கொடுறா, என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு நான் ஏதோ என் சம்பளத்தை நம்பி தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால போராட்டம் பண்ணாங்க. விஷம் குடித்தாங்க, செத்தான். அதாவது ஒரு போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் வீரியம் படுத்துறதுக்காக ஒரு சாகும் வரி போராட்டம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை உண்ணாவிரத போராட்டம், இப்படிலாம் போராட்டத்தை மேற்கொள்வாங்க. விஷம் குடித்தாங்க. ஒரு வயசானவர், ஒரு குடும்பத்தோட தலைவர் தானே. நீங்கள் அப்பான்னு தமிழ்நாட்டோட அப்பான்னு சொல்கிறீங்கல்ல, இறந்துட்டார். ஸோ இந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது அதை பற்றி யாரும் பேசலை. அந்த நியூஸ் அப்படியே போயிடுச்சு. சூரஜ் கம்ப்ளீட்டாக அன்னைக்கு நைட்டே ஒடிசாவை காமிச்சு விட்டாங்க. ஏதாவது ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே தலையிலே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 6-7 வாட்டி வெட்டியிருப்பான். கையில், உடம்புல, அங்கங்கே அத்தனை வெட்டு, ஃபுல் கஞ்சா. அவ்வளோ வெட்டியும் ஒரு பையனை, ஒரு பேஷண்ட்டை நைட்டோட நைட்டு ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு கொண்டு போனால் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசாவுக்கு கொண்டு போய் இன்னைக்கு வரைக்கும்
இன்னைக்கு வரைக்கும் ஒரு நியூஸ் கூட அந்த ஒடிசா அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு, வெட்டுப்பட்ட நபருக்கு என்ன ஆச்சு, உயிரோடு இருக்காங்களா இல்லை செத்துட்டானா, ஒரு நியூஸ் நம்மளுக்கு தெரியுமா? செத்தாலும் நம்மளுக்கு தெரில. ஏன்னா அது பாலிடிக்ஸ் ஆயிரும்ல. திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஒரு வெடி வெடிச்சிரும்ல. காரணம் எல்லா கட்சிகளும் அதை பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஒரு நியூஸும் கிடையாது, ஒரு நியூஸும் தெரியாது. கம்ப்ளீட்டாக மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் அங்கே இருக்கிற அரசாங்கம் இங்கே இருக்கிற அரசாங்கமும் ஏன் அவங்க சொல்லலாம்ல? அவங்க மேல் இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி ஆட்சி பண்ணால், கீழே திமுக ஆட்சி பண்ணால் ரெண்டும் வேறு தானே. கூட்டு கலவாணிங்களா, ஒன்றா இருக்கீங்களா? இல்லை, எனக்கு புரியலை. இதில் வந்து யாரை திட்டுறதுக்கு, யாரை கேள்வி கேட்கணுன்னே எனக்கு புரியல. சூரஜ் அதை கம்ப்ளீட்டாக அந்த சம்பவத்தை முடிச்சு விட்டாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் நீங்கள்லாம் பொய் சொல்லாதீங்க, 0 கஞ்சாவே கிடையாதான். யாருக்கிட்டையா இந்த காமெடி போய் சொல்கிறதுக்கு? சத்தியமாக இது காமெடி கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரு இது என்ன தெரியுமா? ஒரு ரோட்டில் போகிற ஒரு பொம்பளை பிள்ளைய ஒன்றி நகைக்காக கழுத்த இருக்கிறான், இல்லை அந்த பொண்ணுக்கு மேலே இருக்கிற ஈர்ப்பில் ரேப் பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், ஒரு போதையில் அத்துமீறான்னு வைங்களேன். இன்னொரு ஒருத்தர் மேலே இருக்கிற பகையில் வெட்டுறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமாக எனக்கு வந்து பயம் என்ன தெரியுமா? எனக்கு தோணுன விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு மாதத்தில் இத்தனை பேர் வெட்டுறாங்கன்னா, இந்த நாய்ங்க நாளைக்கு நம்ம மேலே கை வைக்கிறது இவ்வளோ நேரம் ஆகும். நம்மளும் சாதாரண ஒரு மனுஷன்தான், வெளில போகிறோம், நம்மளுக்கும் 1008 வேலைகள் இருக்கும், நம்மளுக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, நம்மளுக்கும் வெளில காலேஜ் போகணும், நம்மளுக்கும் நாளைக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கும் இல்லை, வீட்டை விட்டு வெளில இறங்கணும்ல. இந்த சுச்சுவேஷனில் தமிழ்நாடு இருக்குன்னு பட்சத்தில் இது சத்தியமாக நான் ஒரு கண்டென்ட்டுக்காகவோ சும்மா ஒரு நியூஸை சொல்கிறதுக்காக சொல்லலை, மக்களுக்காக டெய்லி ஒரு நியூஸை, ஒரு செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். வக்கீல் படிச்சிருக்கோம், வக்கீல் படித்த வேலைக்கு நம்ம மக்களுக்கு உண்மையாக இருக்கணும், ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் டெய்லி கத்தி புலம்பிகிட்டு இருக்கோம்ல. ஒரு 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் அவ்வளோதான் பார்க்குறாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஷார்ட்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் போகுது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் சொல்லக்கூடிய செய்தி வந்து இந்த லெவலில் நம்ம ஒரு பெரிய வீடியோவில் பேசுகிற அளவுக்கு வராது. சரி, ஏதோ ஒன்று அதில் போனாலும் இதில் போனாலும் சொல்கிற விஷயம் ஒன்று தானே, மெசேஜ் ஒன்று தானே, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிற ஒரு விஷயம் ஒன்று தானே. சொல்லும்போது இந்த இந்த கஞ்சா குடிக்கிங்க, இந்த அளவுக்கு சொசைட்டி போதைக்கு அடிமையாக இருக்கும்போது நாளைக்கு நம்ம அதில் ஆளாக மாட்டோங்கிறதுல என்ன சிச்சுவேஷன்? நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, தங்கச்சி, அக்கா மாருங்க, நம்ம அம்மா அப்பா வெளில போகும்போது, ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா அப்பா தான், எல்லாருமே அக்கா தங்கச்சி தான். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன், இப்படி ஒரு சொசைட்டி இருக்கும்போது எப்படி தான் ஒரு அமைதியான ஒரு சொசைட்டியாக நம்ம வாழ முடியும்னு எனக்கு தெரில, நிம்மதியான ஒரு சொசைட்டியாக இருக்க முடியும்னு எனக்கு தெரில. அங்கே ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காரு, நீ இல்லாத நாளிலே, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. யார்? வைப் வித் எம்கே ஸ்டாலின்னு அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க கழகத்தில். நிகழ்ச்சியை நடத்தி சத்தியமாக எனக்கு என்ன தோணும் தெரியுமா? திமுக இந்த தீய சக்தி மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் நிம்மதியாக இருப்பாங்க. கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இந்த தேர்தலில் உங்கள் ஓட்டு போட்ட பாவத்துக்கு இந்த 3 மாதம் நாங்கள் அனுபவிச்சுட்டு போகிறோம். தயவு செஞ்சு இந்த தேர்தலோடு விட்டுருங்க. இந்த பக்கம் இவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறோமா, இன்னொரு பக்கம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று முந்தானத்தை நினைக்கிறேன், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இருக்குல்ல, இதுக்கு கீழே வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து முறையிட்டிருக்கார் போல். இந்த 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 கழுதைங்களுக்கான இந்த புத்தி எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில. ஐஏஎஸ் படித்தவங்க இருக்கான், ஐபிஎஸ் படித்தவங்க இருக்கான், அத்தனை படித்தவங்க எல்லாம் போலீஸ் அதிகாரிகளாகவும், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கீழே இருக்கிற இயக்குநர்களாகவும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இந்தளவு படித்த, நான் எதுவும் சொல்லலை, அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்கல்ல. லைக் வந்து ஒரு பெரிய கமிட்டியை போட்டு வச்சுருக்கீங்கல்ல, இந்த கமிட்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? இந்த ரோட்டுக்கு இடையில குழாய் மாதிரி இருக்கும்ல, இந்த பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில், நான் அதை வேணால் இந்த ஃபோட்டோ போடுறேன் சைடில், அதுக்கு அடியில் ஒரு நெட்டை போட்டு, ஒரு வலையை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ கொசு வராதில்ல. கீழே சாக்கடையாக இருக்குதுன்னா அந்த சாக்கடையிலேருந்து கொசு உற்பத்தி ஆகி எங்கே வரும்? மேலே வெளில வரும். ஸோ அப்போ மேலே வெளில வரும்போது அதிலே பிளாக் பண்ணிட்டோன்னா, நெட்டை போட்டு மூடிட்டோன்னா வராதில்ல. ஒரு மழை தண்ணி போனால் போதும், ஒட்டுமொத்த வலையும் பிஞ்சு கீழே விழும். இது எத்தனை லட்சம், எத்தனை கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்குனாங்கன்னெலாம் எனக்கு தெரில. அவ்வளோ பெரிய அறிவாளிகள் இந்த பக்கம், சிந்தனையாளர்களும் அறிவாளிகளும் ஞானிகளையும் நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு, கோமாளித்தனமான ஒரு ஆட்சி, அந்தளவு கேடுகட்ட ஒரு ஆட்சிக்கு கீழே தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை ஒரு பிள்ளையோட அப்பா
சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன ஹாஸ்பிட்டல் என்ன லட்சணத்தில் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரில, தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த குழந்தையோட காலே போயிடுச்சு, எடுத்துட்டாங்க காலே. ஒரு சின்ன பிள்ளை, எனக்கு தெரிஞ்சு ஒரு யூகேஜா எல்கேஜி என்ன படிக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம். அந்த லட்சணத்தில் சுகாதாரத்துறை ஒரு பக்கம் இருக்காங்க, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு கீழே இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு கக்கூஸு க்ளீன் பண்ணுற ஒரு விஷயம் கூட நம்மள்ட்ட கிடையாது. அது எல்லாம் ஒரு பக்கம் ப்ரைவேட்டு, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு பேரில் அவங்களுக்கு எல்லா துறைகளையும் விற்று கடனும் வாங்கி 9 லட்சம் கோடி கடனும் வாங்கி நம்மளையும் கோமாளியாக்கி கடைசியில் நம்மளையும் வெட்டுற அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சொசைட்டியை உருவாக்கி வச்சுருக்காங்களே. இந்த கொடுமையை யார்கிட்ட போய் சொல்கிறதுக்கு? தயவு செஞ்சு இந்த தேர்தலோட எங்களை விட்டுருங்க. ஆட்சி பண்ணிட்டீங்க, எத்தனையோ லட்சம் கோடி எங்களை வச்சு சம்பாரிச்சிட்டிங்க, எங்கள் நாட்டை, எங்கள் ஊரை, எங்கள் இந்த சொத்தை வச்சு சம்பாரிச்சிட்டிங்க. இத்துடன் தயவு செஞ்சு விடைபெறுங்க என்று கையெடுத்து கும்பிட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.